இப்பொழுது முறையாக சிறப்பு விருந்தினர்களையும் உங்களையும் வரவேற்பதற்கு ஒரு அன்பர் காத்துக் கொண்டிருக்கின்றார். அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சேவை எங்கெல்லாம் நடைபெறுகிறதோ அந்த சேவை நடைபெறும் இடங்களிலெல்லாம் காற்று இல்லை என்றாலும் கூட இந்த மனோஜ் இருப்பார் என்பார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய மனோஜ் அவர்களே, அன்பு மனோஜ் அவர்களே, வருக, உங்கள் வரவேற்பை தருக, வாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வருடத்தின் பொன்னாளாம் இந்நாள் அக்டோபர் 2 இம்மண்ணை காத்த மகாத்மாவின் பிறந்த நாள் அன்று நமது எவரெஸ்ட் குழுமம் 4ஆம் ஆண்டை நிறைவு செய்திருக்கிறது. இப்பொன்னான தருவாயில் சர்வ் இந்தியா என்ற ஒரு அமைப்பை தொடங்க உள்ளோம் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வோம். இங்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திசைகள் தொடங்கி குமுதம் தொட்டு குங்குமம் இந்தியா டுடே வரை தனது கருத்தாக்கத்தை எழுத்தாக வெளியிட்டு யுகங்கள் 4 அதில் இறுதி யுகமாம் இவ்கலியுகத்தில் சினிமா, அரசியல், காமம் மற்றும் வன்முறை இல்லாத ஒரு புனித இதழாம் புதிய தலைமுறை இதழின் ஆசிரியர் திரு மாலன் அவர்களையும் 52வது வயதில் எழுத்தறிவு பெற்று வானொலி வாயிலாக பூமி வெப்பமாதலை அறிந்து 1, 2 அல்ல சுமார் 3000 மரக்கன்றுகளை நட்டு ஒரு பசும் சோலையை சத்தியமங்கலம் வேட்டுவன் புது உருவாக்கி பூமியின் வெப்பநிலையை தன் சார்பாக ஒரு சில டிகிரியை குறைத்த மரங்களின் மகாத்மா திரு ஐயாசாமி அவர்களையும் ஆண்டு 2008 பின்னர் ஊனமுற்றோர் தொண்டு நிறுவனம் என்ற அமைப்பை நிறுவி பல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி வரும் முடிந்ததே செய்வோம் முடியாதவருக்கு என்ற ஒரு பொன்னான வார்த்தையை தன் இனிய உதடுகளை தவள செய்து மதுராந்தகத்தில் மலர்ந்த திரு ஜான் பாஷா அவர்களையும் புற்றுநோய் உருவாக புத்துணர்வு தரும் பான்பராக், புகையிலை போன்ற போதை பழக்கத்திலிருந்து ஆட்பட்டு கிடந்த இளம் இந்தியாவை மீட்டு புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் திரு சுவை சரவணன் அவர்களையும் தாலிப்போர் கோயில் எழுப்பி கல்வியில் பல மாணவர்களின் எதிர்காலத்திற்கு வித்திட்ட திரு காக்கிப்பூ விஜயராகவன் அவர்களையும் பல்லாவரம் மறைமலை அடிகள் பள்ளி மற்றும் அஸ்தினாபுரம் பல்லவபுரம் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் தன் இரத்தத்தை கொடுத்து ஒருவர் இறப்பை முறியடிக்க வந்திருக்கும் கல்லூரி மாணவ மாணவிகள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் 10 எவரெஸ்ட் படிப்பு மையத்தின் பொறுப்பாளர் திரு பாலா அவர்களும் மற்றும் அம்மையத்தின் ஆசிரியர்கள் மற்றும் எவரெஸ்டின் நண்பர்கள் அனைவரையும் எவரெஸ்ட் குடும்பத்தின் சார்பாக வரவேற்கிறோம். நன்றி.